தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த பெஞ்சான் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் நடுவே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் கரையை கடக்கும் போது அதிக அளவு தலைக்காற்றானது வீசக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்திலும் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு தலைக்காற்று வீசக்கூடும் என தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வேலூர் மாவட்டத்தில் இந்த பெஞ்சான் புயல் கரையை கடக்கும் போது அதாவது இந்த தலைக்காற்றானது அதிக அளவு வீசக்கூடும். ஆகையால் பொதுமக்கள் வீட்டிலேயே பத்திரமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கின்றனர். தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கின்றனர். இந்த பெஞ்சான் புயல் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் காலை முதலே முழுமையான மேகமூட்டம் காணப்பட்டது. வானிலை ஆய்வு மையம் 10 மணிக்கு மேலாக இந்த மழையின் தாக்கம் வேலூர் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்போது மழையின் தாக்கமானது அதிகரித்து காணப்படுகின்றன. காற்றின் வேகம் குறைவாக இருந்தாலும் மழையின் தாக்கம் தற்போது அதிகரித்து வருகின்றன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கலாம். இந்த பெஞ்சான் புயல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டால், அதாவது ஏற்கனவே 50 மற்றும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தலைக்காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த காற்று அதிகமாக வீசும் போது மின்சார கம்பங்கள் மரங்கள் துண்டித்து கீழே விழுந்தால் உடனே அதை அப்புறப்படுத்த பணிக்காக மின்சார ஊழியர்கள் மற்றும் அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அனைவருமே தயார் நிலையில் இருக்கின்றனர் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றனர். பொதுமக்களும் தற்போது பார்த்தோமானால் அதிக அளவு வெளியே சுற்றாமல் தற்போது வீட்டிலே இருக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகின்றன. முகாம்கள் ஆங்காங்கே தயார் நிலையில் இருக்கின்றன. பொதுமக்கள் எந்த ஒரு அச்சப்படம் வேண்டாம். இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் தண்ணீர் புகுந்தால் உடனே அவர்களை காப்பாற்றி முகாம்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது.